Hello viewers, welcome to Super Brain. Example 3.50 பார்க்கலாம். Given 4a plus 3b equal to 65 and a plus 2b equal to 35. Solve by elimination method சொல்லிருக்காங்க. ரெண்டு equation கொடுத்துட்டு elimination methodல solve பண்ணி a உடைய value b உடைய value கண்டுபிடிக்கணும். சரி, elimination method எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா first கொடுத்திருக்கிற ரெண்டு equationையும் எடுத்து எழுதிக்கலாம். 4a plus 3b equal to 65 இதை equation 1ன்னு எடுத்துக்கலாம். a plus 2b equal to 35 கொடுத்திருக்காங்க. இதை equation 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணணும்னா ஒன்று ஏவை எலிமினேட் பண்ணணும் இல்லை பிஏ எலிமினேட் பண்ணிட்டு ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கோஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே 4a இருக்குன்னா ஏவுடைய கோஃபிஷியன்ட் 4 இருக்குன்னா இங்கேயும் ஏவுடைய கோஃபிஷியன்ட் 4 வர மாதிரி நம்ம மாற்றணும். அப்போ தான் என்ன பண்ணுவோம், இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது ஏ எலிமினேட் ஆகிட்டு பியோடைய வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா பியோடைய கோஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு பிஏ எலிமினேட் பண்ணிட்டு ஏவுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா அப்ப ஈக்குவலா வரணும்னா இது ஃபுல்லா நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும், இது ஃபுல்லா 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு இந்த ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இங்க நமக்கு 4 கிடைச்சிரும். அப்ப ஏவை நம்ம எலிமினேட் பண்ணிக்க முடியும். அதனால இங்க மட்டும் நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ண முடியாது. என்டையர் ஈக்குவேஷனையே நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எப்படி எழுதலாம்னா ஈக்குவேஷன் 2 தான் நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். சோ ஈக்குவேஷன் 2 into 4 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4a வரும். பிளஸ் இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 8b வந்துடும். 35 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4 5 are 20 balance to 12 4. அப்படின்னா நமக்கு 140 கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, அதையும் இதையும் நம்ம எலிமினேட் பண்ண போறோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் நம்ம இங்க எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ்னு போட்டு அதை அப்படியே எழுதிக்கோங்க. 4a plus 3b equal to 65ன்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ண போறோம்னா நம்ம இங்க இருக்கு பாத்தீங்களா, இதோடைய சிம்பிள்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். பிளஸ்ல இருந்தா மைனஸ் பண்ணணும், மைனஸ்ல இருந்தா பிளஸ் பண்ணணும். ஸோ பிளஸ் இருக்கிறதுனால இங்க மைனஸ், இங்கேயும் பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ். இப்போ பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆயிடும். பிளஸ் 4a மைனஸ் 4a கேன்சல் ஆயிடும். இப்போ இது பாத்தீங்கன்னா இது பிளஸ் இது மைனஸ். அப்ப என்ன பண்ணணும், வேற சிம்பிள்னால இதுல இருந்து இது மைனஸ் பண்ணிப்போம். அப்ப என்ன ஆகும்னா 8ல இருந்து 3 போச்சுன்னா 5 கிடைக்கும். பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ்னால நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா b இருக்கு, அதை போட்டுக்கலாம். இப்போ 140ல இருந்து 65 மைனஸ் பண்ண போறோம். இப்போ 0ல 5 போகாது. ஸோ இங்க இருந்து பாரோ பண்ணும்போது 3 ஆகும், இது 10 ஆகும். 10ல 5 போச்சுன்னா 5 வரும். இப்போ 3ல 6 போகாது. அப்ப இங்க இருந்து பாரோ பண்ணும்போது இது 0 ஆகும், இது 13 ஆகும். 13ல 7 போச்சுன்னா நமக்கு 13ல 6 போச்சுன்னா நமக்கு 7 கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு b தான் வேணும். ஸோ மல்டிப்ளைல இருக்க 5 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். இப்போ இது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் 5 வரும். பேலன்ஸ் 2 இருக்கும். 25 5 டைம்ஸ் வந்துரும். அப்ப b உடைய வேல்யூ என்ன கிடைக்குது, நமக்கு 15 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த b உடைய வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எதுல வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம a உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனா இது ரொம்ப பெருசா இருக்குல்ல, இது பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப இதுல எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிடியூட்டிங் b equal to 15 sub போட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்பதான் இது நம்ம ஷார்ட்ல எழுதியிருக்கோம்னு அர்த்தம். b equal to 15 இன் ஈக்குவேஷன் 2ல நம்ம போட போறோம். பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க a பிளஸ் 2bன்னு இருக்கா. இப்ப a பிளஸ் 2 இன்ட்டு b உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 15 அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 35. இப்ப பாருங்க a பிளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 13 வந்துரும். ஈக்குவல் டு 35 வந்துரும். a உடைய வேல்யூ தான் வேணும். ஸோ இங்க இருக்கிற 30 அந்த சைடு கொண்டு போகும்போது -30 ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த 35 அப்படியே போட்டுக்கலாம். இது -30 ஆயிடும். அப்ப a என்ன ஆகும், 35ல 30 போச்சுன்னா நமக்கு 5ன்னு கிடைச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா a உடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம், b உடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். Therefore a equal to 5, b equal to 15. இப்ப இது கரெக்டா நம்ம செக் பண்ண போறோம். வெரிஃபிகேஷன் அப்படி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுல ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல எடுத்துட்டு வந்து நம்ம a உடைய வேல்யூவும் b உடைய வேல்யூவும் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ இதுதான் சின்னதா இருக்கிறதுனால செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். a பிளஸ் 2b equal to 35 இருக்கா, வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. ஏக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், 5 போட போறோம். 2 இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், 15 போட போறோம். ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, 35 இருக்கு. இப்ப பாருங்க 5 பிளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 30 ஈக்குவல் டு இங்க 35. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 35, இந்த சைடும் நமக்கு 35. ஸோ என்னாச்சு, ரெண்டுமே ஈக்குவலா வருது. அதனால என்னன்னு சொல்லலாம், ஹென்ஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.